ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தையை மனசுல எழுதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை மனசுல எழுதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை மனதில் எழுதுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத. வயசாயிடுச்சேன்னு பயப்படாத. நடக்க முடியாம போயிடுமோன்னு பயப்படாத. கண்ணு தெரியாம போயிடுமோன்னு பயப்படாதீர்கள். எதையும் செய்ய முடியாம போயிடுமோன்னு பயப்படாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐயோ வயசாயிடுச்சேன்னு சொல்லி திகையாதிருங்கள். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்றாரு. அவரை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கு என்று சொன்னார். உங்க பலவீனத்துல தேவனுடைய பலன் வெளிப்படுகிறது. உங்க சொந்த பலத்தினால எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று வேதாகமும் சொல்லவில்லை. எப்பெல்லாம் உங்க பலவீனத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய பலன் முழுமையாக செயல்படுகிறது. அந்த பலன் உங்களை எல்லாவற்றையும் செய்ய பூரணமான ஆரோக்கியத்தோடு உங்களை வாழ வைத்தது. உங்களுடைய சொந்த அறிவினால் அல்ல, உங்க சொந்த திறமையினால் அல்ல. உங்க அறிவு உங்க திறமையெல்லாம் உங்களை கைவிடும் போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம் தெய்வ பிள்ளைகளே. அங்கதான் தேவனுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்க போகிறது. நீங்க பலவீனமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கதான் கர்த்தர் வந்து நின்று, இப்ப உன் பலன் இல்லை, என் பலன் உனக்குள்ள செயல்பட போகுது, ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறாரு. கர்த்தருடைய பலனை கொண்டு நீங்கள் அபாரியும் மலையில் ஏறின மோசையை போல கால்களிலே பலனுடையவர்களாய் இருப்பீர்கள். அதனால பயப்பட தேவையில்லை. அவர் துணையாக நிற்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு துணையாக நிற்கிறார். கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உலகம் உங்களை வயசானவங்க முடியாதவங்கன்னு தள்ளி வைக்கலாங்க. ஆனால் கர்த்தர் என்னைக்குமே உங்களை வயசானவங்க முடியாதவங்கன்னு தள்ளி வைக்கிறதில்ல. எப்போ இந்த உலகம் உங்களை வயசானவங்க முடியாதவங்க ஆகாதுன்னு தள்ளி வைக்கிறாங்களோ, அப்போ கர்த்தர் வந்து உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறாரு. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பலனை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, சுகத்தை தந்து உயர்த்தி உங்களை வாழ வைப்பார். தேவன் தந்திருக்கிறார் பலனை. நீங்க உங்க பலவீனத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க பலவீனத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து உங்களை பலப்படுத்துகிறார். அவர் தர்ற பலனை எடுத்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு வயசாயிடுச்சு, ஆகாது, போகாது, நீ நடக்க முடியாது, பார்க்க முடியாது, இப்படியே மட்டம் தட்டி வச்சிருக்கான் பிசாசு. ஆனா தேவன் உங்களை மட்டம் தட்டுகிறவர் அல்ல, உங்களை உயர்த்துகிறவர். அவர் உங்களை தாங்குகிறவர். அவர் உங்களை ஏந்துகிறவர். அவர் உங்களை தப்புவிக்கிறவர். அவர் உங்களை சுமக்கிறவர். அவர் உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் தருகிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கண்மணி போல காக்கிற தேவனாக இருக்கிறார்.